بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكمه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. عن سيدنا أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وآله وسلم: أحب الفقراء وجالسوهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சி முடித்தாட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் சர்வலோகங்களுக்கெல்லாம் செய்யிதாக அல்லாஹ்வின் பேரருளாக அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய அருமையான பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள் மற்றும் உண்டான தோழர்கள், தாபியோன்கள், தபவுத் தாபியன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியோர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அதேபோன்று இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று இருக்க, விசேஷமாக ஓரிரு வாரங்களுக்கு முன் இப்பிரதேசத்தை விட்டு பிரிந்து மறு உலகம் நோக்கி பயணித்த நம்முடைய சகோதரர்களில் ஒருவர் அல்மர்ஹூம் சூஃபி என்று அழைக்குகின்ற அவருடைய கபரையும் அல்லாஹ் தஆலா சுவனத்து பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான ஷஃபாத்தை முன்னிறுத்தி பிரார்த்தனை புரிந்தவனாக, மரியாதைக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அருமையான எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக நாங்கள் இவ்வுலகில் எவ்வாறு வாழ்ந்துவிட்டு மறு உலகம் நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றோமோ, அதற்கேற்ற வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கைகளை சீர் செய்து கொள்வதற்கு இயன்ற அளவு முயற்சி செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து கொண்டவனாக, இன்றைய ஹுதுபாவில் சூஃபிசம் என்றால் என்ன, அந்த சூஃபிசத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் உண்டான தொடர்பு சம்பந்தம் என்ன என்பன போன்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் சூஃபி என்று யாரை பார்த்து சொல்வது, சூஃபிசம் என்றால் என்ன, சூஃபியாக்கள் பற்றி நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பனவைகள் எல்லாம்
முடிந்த அளவு இருக்குகின்ற நேரத்தில் நாங்கள் பார்த்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலில் இந்த சூஃபி என்கின்ற பெயர் வர காரணம் என்ன என்ற நடைமுறை எப்பொழுதிலிருந்து ஆரம்பமானது என்றெல்லாம் நாங்கள் பார்க்குகின்ற பொழுது அதற்கு ஒரு காரணம் இருக்கும். உதாரணமாக நம்முடைய நாட்டுக்கு சைலான் என்றதொரு பெயர் இருக்கிறது. அரபிகள் சைலான் அல்லது சரந்தீப் என்றுதான் பெயர் சூட்டியிருந்தார்கள். அந்த சைலான் அல்லது அந்த சரந்தீப் என்பதுதான் சிலோன் என்றும் ஸ்ரீலங்கா என்றும் காலத்துக்கு காலம் மாற்றமடைந்து சென்றது. என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? சைலான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று பார்க்குகிற பொழுது திரும்புகின்ற திசையெல்லாம் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடலாலும் சிறுகடலாலும் பெருங்கடலாலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சிறிய தீவில் நாட்டிசைகளும் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகளை கொண்டிருக்கின்ற நீரோட்டம் நிறைந்த ஒரு பிரதேசமாக இந்த நாடு அவர்களுடைய பார்வைக்கு தென்பட்டது. அதனால் அவர்கள் இந்த நாட்டிற்கு சைலான், சிலோன், சரந்தீப் என்று பெயர் வைத்தார்கள். அதே போல இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு சோனகர்கள் என்று பெயர். சோனக முஸ்லிம், சோனகத் தெரு. நம்முடைய தேசிய அடையாள அட்டையை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது சோனகர்கள், இலங்கை சோனகர்கள் என்று நமக்கு பெயர். ஏன் நமக்கு சோனகர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று அதற்கு காரணம் தேடி அதற்கு விளக்கம் அளிக்குகின்ற எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், சுவனத்தில் இருந்து வருகை தந்த முதல் மனிதர் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகில் இந்த தீவில், இந்த இலங்கையில் இறங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களை விசுவாசித்தவர்கள் சோனிகள், அவர்களை ஈமான் கொண்டவர்கள் சோனகர்கள் என்றால் அவர்கள் சுவனத்தவர்கள். சோனிகள் என்றால் சுவனத்தவர்கள், சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் என்ற ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு சோனகர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். சரந்தீப் என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்டப்படுவதற்கு ஒரு காரணம், சோனகர்கள் என்று இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களுக்கு பெயர் சூட்டப்படுவதற்கு ஒரு காரணம். அதே போல ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பள்ளிவாசலுக்கு ஜாமி பக்தாத் ஏன் என்று சொல்ல வேண்டும், இந்த கிராமத்துக்கு ஏன் சத்தாம் ஹசைன் என்று சொல்ல வேண்டும், இந்த ஊருக்கு ஏன் ஏர்வாரூர் என்று சொல்ல வேண்டும், இந்த மாவட்டத்துக்கு ஏன் மட்டக்களப்பு என்று சொல்ல வேண்டும் என்று, இந்த மாகாணத்துக்கு ஏன் கிழக்கு மாகாணம் என்று சொல்ல வேண்டும். கிழக்கு மாகாணம் என்றால் கிழக்கு திசையில் சூரியன் உதிக்குகின்ற திசையில் இந்த மாகாணம் இருக்குகின்ற காரணத்தினால் கிழக்கு திசை, கிழக்கு மாகாணம் என்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்று பெயர் சூட்டப்பட்டது என்றால் அவர்களுடைய பாட்டினார் ஏன் முஹம்மத் என்று பெயர் வைத்தார்? புகழப்பட வேண்டும், புகழப்பட்டவர், களமெல்லாம் புகழப்படுவதற்கு தகுதியானவர் என்ற இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து செல்லலாம். இதே போல ஒரு மனிதருக்கு சூஃபி என்று சொல்வதாக இருந்தால் என்ன அடிப்படையில் இந்த பெயர் சூட்டப்பட்டது? இதற்கு ஹதீஸ்களில் அல்லது கடந்த கால சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாற்றுகளில் என்ன சான்று இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அது சூஃப் என்கின்ற ஒரு அரபு சொல். அது கம்பளி ஆடை, ஒரு தடிப்பமான, இந்த குளிர்காலங்களில் அணிகின்ற ஒரு தடிப்பமான ஒரு கனமான ஒரு ஆடை, சூஃப் என்கின்ற ஆடையை அரபிகள் அணிந்திருக்கின்றார்கள். ஹாக்கிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூஃப் என்கின்ற ஆடையை அணிந்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் அந்த அது போன்ற ஆடைகளை நீங்கள் அணியுங்கள் என்றும் நம்மை பார்த்து ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூஃப் என்ற ஆடையை அணிந்திருக்கின்றார்கள், அணியுமாறு ஆர்வமூட்டியிருக்கின்றார்கள். சையதுனா ஹஸன் பஸ்ரி போன்ற
மிக பிரபல்யமான தாபியீன்கள், இமாமு தாபியீன் கூட என்று அவர்களுக்கு பெயர். அந்த அறிஞர் சொல்லுகிறார், நான் சுமார் 70 பத்ர் சஹாபாக்களை பார்த்திருக்கின்றேன். 70 பத்ர் சஹாபாக்கள். பத்ர் யுத்தத்தில், இஸ்லாத்தில் இடம்பெற்ற முதல் யுத்தம் என்று நாங்கள் நோன்பு மாதம் ஒவ்வொரு ரமலான் மாதத்துடைய 17வது தினத்தில் நினைவு கூறுவோமே, பத்ர் சஹாபாக்கள் தினம் என்று. அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட சுமார் 70 சஹாபாக்களை பார்த்திருக்கின்றேன். அந்த சஹாபாக்கள் எல்லாம் சூஃப் என்கின்ற அந்த ஆடையை அணிந்திருந்தார்கள். அந்த வடிவம் கொண்ட அந்த ஆடையை அணிந்திருந்தார்கள் என்று சொல்வது மட்டுமில்லாமல், பெரும்பாலான சஹாபாக்களுடைய ஆடை அந்த சூஃபாக இருந்தது என்ற செய்தியை தாபிஊன்கள் சொல்கிறார்கள். தாபியூன்கள் என்றால் சஹாபாக்களை நேரடியாக கண்டு விசுவாசம் கொண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் சந்தித்து விசுவாசித்தவர்களுக்கு பெயர் சஹாபி. அந்த சஹாபாக்களை நேரில் சந்தித்து கண்டு விசுவாசித்தவர்களுக்கு பெயர் தாபிஇ. அந்த தாபின்களில் ஒருவர் தான் அந்த தாபீன்களுடைய தலைவர், இமாம் என்று போற்றப்படுகின்ற சையதுனா ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெருமக்கள் இப்படி சொல்லுவார்கள். எனவே அந்த சூஃப் என்கின்ற அந்த வார்த்தையினூடாக அந்த ஆடையை, அந்த சூஃப் என்கின்ற ஆடையை யார் அணிவாரோ அவருக்கு பெயர் சூஃபி. அவருக்கு பெயர் சூஃபி. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூஃப் என்கின்ற ஆடை அணிந்ததனால் அவர்களும் சூஃபி ஆகிறார்கள். சஹாபாக்கள் அணிந்த காரணத்தினால் அவர்களும் சூஃபிகளாக மாறுகிறார்கள். இப்படி காலங்காலம் எல்லாம் அந்த ஆடையை யாரெல்லாம் அது போன்ற ஆடை அணிகின்றார்களோ அவர்களுக்கு சூஃபி என்று சொல்லலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. அப்படி சொல்லலாமா? ஒருவர் அணிந்திருக்கின்ற ஆடையை வைத்து அவருக்கு ஒரு பெயர் சொல்லலாமா? ஏன் சொல்ல முடியாது? சொல்லலாம் தானே. உதாரணத்திற்கு நம்முடைய ஊரில் இந்த எப்போ பார்த்தாலும் நம்முடைய ஆசிரியர்கள் ஒருவர் தௌஃபீக் சார் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் வெள்ளை நிற ஷர்ட், வெள்ளை நிற கால்சட்டை அணிகின்ற காரணத்தினால் அவருக்கு ஊரிலே அடைமொழி ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லையா? அவருக்கு பெயர், ஒரு ஆடையை வைத்து ஒருவருக்கு பெயர் சூட்டலாமா என்று கேட்டால் தாராளமாக சூட்டலாம். சரி, இதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குகிறதா? இப்படி ஒருவர் அணிந்திருக்கின்ற ஆடையை மையமாக வைத்து அந்த ஆடையை வைத்து அவருக்கு பெயர் சொல்லலாமா என்று கேட்டால், சூரத்துல் மாஇதா 112வது வசனம், இது காலல் ஹவாரியூன் என்று சொல்கின்ற ஒரு வசனம். இந்த ஹவாரியூன் என்கின்ற சொற்பிரயோகம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். ஹவாரியூன்கள் சொன்னதாக. அது ஏன் ஹவாரியூன்கள் என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது? அல்லாஹ் பெயர் சூட்டுகின்றான் என்று கேட்டால், அந்த மக்கள் அணிந்திருந்த ஆடையின் நிறம் வெள்ளை. ஹூருல் ஈன் என்று சொல்வோமே, பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக, ரொம்ப லட்சணமாக, கண்ணு குளிர்ச்சியாக இருக்குகின்றவர்களுக்கு சொல்வது ஹூருல் ஈன், வெள்ளை நிறத்தில் அழகான நிறம் கொண்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த இந்த மக்களைத்தான் அல்லாஹ் தஆலா ஹவாரியூன் என்று சொல்கின்றான். அதாவது அவர்கள் வெண்ணிற ஆடை, வெள்ளை நிறத்திலான ஆடையை அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த குழுமத்தினர்கள் அணிந்து வந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ஆடையை வைத்து பெயர் சூட்டுகின்றான். ஹவாரியூன், வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்கள் என்ற பெயர் சூட்டுகின்றான். எனவே ஒருவர் அணிகின்ற ஆடையை வைத்து அவருக்கு ஒரு பெயர், ஒருவர் பேசுகின்ற பேச்சை வைத்து ஒரு பெயர். நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சொல் முரசு என்றெல்லாம் இந்தியாவில் இருக்குகின்ற ஈழத்தின் சொற்கொண்டல், இப்படி ஏகப்பட்ட பெயர்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் செய்கின்ற செயலை வைத்து, அவரவர் பேசுகின்ற பேச்சினுடைய வடிவத்தை வைத்து, அவரவர் எழுதுகின்ற எழுத்தினுடைய கனதியை வைத்தெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கவிஞர்களுக்கு என்று பெயர்கள் இருக்கிறது. நாம் இப்படி நிறைய பார்த்திருக்கின்றோம். எனவே ஒருவர் அணிந்த ஆடையை வைத்து சூஃப் என்கின்ற அந்த ஆடையின் அடிப்படையில் அந்த ஆடையை அணிந்தவருக்கு பெயர் சூஃபி என்று சொல்லலாம் என்கின்ற செய்தியை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ் கொண்டிருப்பது.
இப்பொழுதும் அந்த திண்ணை சுஃபா என்கின்ற அந்த இடம் மதீனா முனவ்வராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். இந்த பாபு சலாம் அந்த வாயிலாக நுழைந்து சென்றாலும் சரி அல்லது எந்த வாயிலாக நுழைந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கபருக்கு பின்புறத்தில், முகப்புறத்தில் அல்ல, அந்த பின்புறத்தில் ஒரு குறுகிய இடத்திலே சற்று நிலம் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். உயர்த்தி கட்டப்பட்டு அந்த இடத்தை வலைகளால் மறைத்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வீட்டின் உள்ளே நுழைகிறார்கள், எப்பொழுது வீட்டை விட்டு வெளியாகிறார்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் எதை கொடுக்குகின்றார்களோ அதை சாப்பிடுவது, அவர்கள் எங்கு அழைத்து செல்கின்றார்களோ அங்கே சமூகம் அளிப்பது, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களேதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். இரவு பகலாக அந்த இடத்திலே அவர்கள் குந்திக் கொள்வார்கள், அந்த இடத்திலே தூங்குவார்கள், அந்த இடத்திலே அவர்கள் வாழ்வு கழியும். அதனால் அவர்களுக்கு அஹ்லு சுஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்னோக்கியே அவர்களுடைய காலங்களையும். இதனால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்களுடைய கவனம் எல்லாம், அவர்களுடைய நோக்கம் எல்லாம், அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம், அவர்களுடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாம் பெருமானாரை முன்னோக்கி இருக்குமோ, எப்ப பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்ப பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுது, எப்ப பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பேசுதல், எப்ப பார்த்தாலும் யா மதீனா யா மதீனா யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஷஃபீ அல்லாஹ் யா கைர் கல்கில்லாஹ் யா ரஹ்மத்துல் ஆலமீன் கோஷம், அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம், அவருடைய கோஷம் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியே இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்குகின்றவர்களுக்கு பெயர் சூஃபிகள். அவர்களுடைய கவனம் வேறெங்கும் திசை திரும்பாது. அவர்களுடைய கவனமெல்லாம் வேறெங்கும் திசை திரும்பாமல் அவர்கள் எப்பொழுதும் ரசூலுல்லா 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 என்றே இருப்பார்கள். அவர்களுக்கு பெயர் சூஃபிகள் என்று சொல்லுகின்ற கருத்தும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் மட்டும்தான் அவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எது வேண்டும் என்றாலும் கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த பிறகெல்லாம் அவர்களோடு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது, அவர்களோடு நம்முடைய தேவைகளை எல்லாம் முன்னிறுத்தி கேட்கக்கூடாது என்பவர்கள் எல்லாம் இந்த பட்டியலுக்குள் உள்ளடங்கப்பட மாட்டார்கள். இந்த சூஃபிகளுடைய வட்டத்திற்குள் அவர்கள் நுழைந்து விட மாட்டார்கள். இது இரண்டாவது நிலைப்பாடு. இப்படி பல கருத்துக்கள் இந்த சூஃபி என்று ஒருவருக்கு சொல்வதாக இருந்தால் அவருக்கு ஏன் இந்த பட்டம் சூட்டப்படுகிறது என்பதற்கு பெருமக்கள் சொல்லுவார்கள். இருந்தாலும் இந்த சூஃபிகள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு வேறு பெயர்கள் உண்டா, மாற்று பெயர்கள் உண்டா என்று பார்க்குகின்ற பொழுது ஷாம்வாசிகள், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுக்குள் உள்ளடங்கப்பட்டவர்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா வ ஃபி யமனினா என்று சொல்லியிருப்பார்கள். இந்த ஷாம்வாசிகள் சூஃபிகளுக்கு இன்னொரு பெயர் சூட்டுவார்கள், ஃபுகராக்கள், ஃபகீர், ஃபுகராக்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் சூஃபிகள் என்று சொல்வதை விட ஃபுகராக்கள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் மிஸ்கின் ஃபகீர் என்று சொல்வதை போல. அதனால்தான் நம்முடைய ஊரில், நம்முடைய நாட்டில், உலக முஸ்லிம்கள் மத்தியில் சூஃபிகள் என்று யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பார்களோ அவர்கள் தங்களுடைய பெயர்களுக்கு முன்னால் அல் ஃபகீர் இலல்லாஹ் என்கின்ற ஒரு சிறப்பு பெயரை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அல் ஃபகீர், ஃபுகராக்கள் என்று அவர்களுக்கு பெயர். இந்த ஃபுகராக்கள் என்று அவர்களுக்கு பெயர் சூட்டப்படுவதற்குரிய காரணம் என்ன என்று பார்க்குகின்ற பொழுது அவர்களுக்கு நான் ஓதி காண்பித்த திருக்குர்ஆன் வசனத்தையும் சொன்ன நபிமொழிகளையும் அந்த பெருமக்கள் ஆதாரமாக காண்பிப்பார்கள். ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் சூரத்துல் ஹஷ்ர் 59வது அத்தியாயம் 8வது வசனம். للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. முஹாஜிர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பெயர் ஃபுகரா. முஹாஜிர் சஹாபாக்கள் என்றால் மக்கா முக்கர்ரமாவில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவுக்கிணங்க
அவர்களுடைய கட்டளையின் பிரகாரம் அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எந்தெந்த சஹாபாக்கள் எல்லாம் மக்கா முக்கர்ரமாவை விட்டு மதீனா முனவ்வராவுக்கு இடம்பெயர்ந்தார்களோ அவர்களுக்கு சொல்வது முஹாஜிருன்கள். அவர்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள், அவர்கள் ஏன் தங்களுடைய பிறந்த ஊரை விட்டும் இன்னும் ஒரு அயலூருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது, அவர்களுடைய சொத்துக்களை விட்டு செல்ல வேண்டிய ஏற்பட்டது, அவருடைய குடும்பங்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. எதற்காக? அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய ரசூலுக்காகவும் தான். அல்லாஹுக்காகவும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், அதற்காக வேண்டியும் அல்லாஹுடையும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் தான் அவர்கள் தன்னிடம் இருந்த அத்துணையையும் கலந்துவிட்டு பெற்றோர்களாக இருந்தால் என்ன, உற்றார் உறவினர்களாக இருந்தால் என்ன, சொத்து சுகமாக இருந்தால் என்ன, வாழ்விடமாக இருந்தால் என்ன, பிறந்த நாடாக இருந்தால் என்ன, ஊராக இருந்தால் என்ன, என்னவாக இருந்தால் என்ன, பெருமானாருக்காக வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்ற வரைக்கும் வாழ்ந்தார்கள். பெருமானாருக்காக பிறந்தவர்கள், பெருமானாருக்காக வாழ்ந்தவர்கள், பெருமானாருக்காக வந்து பேசியவர்கள், பெருமானாருக்காக வந்து குரல் கொடுத்தவர்கள், பெருமானாருக்காக வேண்டி இடம்பெயர்ந்தவர்கள். உலாஇக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையாளர்கள். யாரெல்லாம், யாருடைய நோக்கம் எல்லாம், யாருடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் அல்லாஹுவாகவும் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவும் இருக்குமோ அவர்கள்தான் சாதிக்கூங்கள். அவர்கள் ஃபுக்ராக்கள். ஃபுக்ராக்கள் என்றால் தேவை உள்ளவர்கள். அவர்களுக்கு தேவை இரண்டு தான். அவர்களுக்கு தேவை ஃபகீர். நாம சும்மா ஃபகீர் வந்திருக்கிறாங்க. இந்த ஃபகீரண்டா இன்றைக்கு வீடு விட திரிகிறாக்கள் எல்லாம் ஃபகீர் அல்ல, ஊர் ஊராக நாடு நாடாக அலைந்து திரிகிறாக்களுக்கு எல்லாம் பேர் ஃபகீர் அல்ல. ஆனா அவங்க வேணும்னு சொன்ன வச்சுட்டு போகட்டும், அதனால நமக்கு ஒன்றாக போறது இல்லை. ஃபகீர் என்றால் அவருடைய கவனம், அவருடைய அந்த ஃபகீருக்கு சூஃபி என்ற அந்தஸ்துக்குரிய ஃபகீராக மாற வேண்டும் என்றால் அவருடைய குறிக்கோள் அல்லாஹ்வை நோக்கியதாகவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியதாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் ஃபகீர்கள். அப்படியான ஃபகீர்களுக்கு சூஃபியாக்கள் என்று பெயர் உண்டு என்று எங்களுடைய அறிஞர்கள் சொல்லுவார்கள். எனவே இந்த சூஃபிசம் என்பது அல்லது சூஃபியாக்கள் என்பவர்கள் ஒரு புதிதாக நேற்று முந்தநாத்து முளைத்தவர்கள் அல்ல, அது ஒரு நூற்றாண்டு அல்லது ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோன்றியவர்களும் அல்ல. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து உருவான ஒன்று, சஹாபாக்கள் மூலமாக வருகின்ற ஒன்று. அதனால் தான் 4 மதுஹபுகளுடைய இம்மாக்களும் அதை அங்கீகரித்திருப்பார்கள். எனவே சூஃபிசம் என்பது இன்று நேற்று முளைத்த ஒன்றென்றும் சூஃபிகள் இஸ்லாத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்கின்ற நிலைப்பாடும், சூஃபித்துவம் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது என்கின்ற கருத்தாடல்களும் அது நம்மை போன்ற பிழையானவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், முஸ்லிமாக இருப்பதாக இருந்தால் ஒரு வரையறை இருக்கிறது, ஒரு இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு முஸ்லிமிற்கு இருக்கிறது. பொய் சொல்லக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது என்று அப்படி எந்த முஸ்லிமாவது இருக்கின்றோமா என்று தூற்றப்படுகின்ற இஸ்லாம் எந்த மார்க்கத்தை போதித்ததோ, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதித்தார்களோ அதை பின்பற்றி நடக்கின்றவர்களாக முஸ்லிம்களாகிய நாங்கள் இல்லை என்று மாற்றான் சொல்வதற்கு முதல் நாங்கள் தான் வடிந்து கட்டி கொண்டிருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் முஸ்லிமை பார்த்து தான் சொல்லுகின்றான். ஒரு முஸ்லிம் நாட்டை பாருங்கள். சென்ற வாரம் இஸ்லாமிய குடியரசு இல்லையா, முஸ்லிம் நாடுகளினுடைய தலைமைப்பிடம் என்று சொல்லப்படுகின்ற சவுதி அரேபியாவில் ரியாத் அந்த நாட்டினுடைய தலைநகரத்தில் பாட்டு கச்சேரி, ஒரு இசை கச்சேரி இடம்பெற்றது சென்ற வாரம். நம்முடைய கவனம் எல்லாம் தேர்தலுக்கு பின்னால் ஈடுபட்டு தெரிஞ்சதால் அது பற்றி பார்ப்பதற்கு நேரம் இருந்திருக்காது போலும். ஏனென்றால் அது பற்றிய கவனம் திசை திருப்பியிருந்தால் நம்முடைய முகநூல்கள் எல்லாம் வடிந்து கட்டி கொண்டு எழுதி கொண்டு புகழ்ந்து கொண்டு ஏசி பேசிக் கொண்டு திரிப்பார்கள். ஆனால் யாருடைய எழுத்திலும் யாருடைய பேச்சிலும் அதை காண கிடைக்கவில்லை. காரணம் இவர்களுடைய கவனம் எல்லாம் அமைச்சரை ஏற்படுத்துவதிலும் தேர்தலுக்கு பின்னால் ஈடுபட்டு சென்று விட்டது. அந்த ரியாத் நகரிலே ஒரு இசை கச்சேரி நடந்தது. அந்த இசை கச்சேரிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்டேடியம், அந்த என்ன சொல்றதுக்கு, அந்த மேடை,
காபாவினுடைய வடிவம். அந்த மேடை, அந்த பாடல்களுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அந்த மேடையுடைய வடிவம் காபா. நாங்கள் என்று எதை பார்த்து, எதை சுற்றுவதற்காக வேண்டி, எதை புண்ணிய பூமி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்கின்றோமோ, அந்த காபாவினுடைய வடிவத்திலே அந்த மேடை அமைக்கப்பட்டு, அந்த காபாவின் வடிவத்திலே அமைக்கப்பட்ட அந்த மேடையினுடைய முகத்திலே, அந்த மேடையினுடைய முகத்திலே வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்று மத ஒரு பாடகி தன்னுடைய மர்மஸ்தானத்தை தவிர 2 மார்பகங்களையும் கீழிருக்குகின்ற உறுப்பை மாத்திரம் மறைத்துவிட்டு முழு உடலையும் காட்டி அந்த மேடைக்கு, அந்த காபா வடிவத்தில் அமைக்கப்பட்ட அந்த மேடையினுடைய முகட்டிலிருந்து நடனமாடியதை இந்த உலகமே பார்த்தது. அரபுலகம் எல்லாம் காரி துப்புகிறது. இந்த நாடுதானா கொள்கை வளர்ப்பது? இவர்கள் தானா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைமைப்பிடம் என்கின்ற அந்த பதவிக்குள் உள்வாங்குவதற்கு பொருத்தமாட்டவர்களா என்று உலகம் எல்லாம், அரபுலகம் எல்லாம் கொதித்தெழும்பிக் கொண்டு அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றதை பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லை என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இப்படி சூஃபிசம், சூஃபி என்றால் யார், சூஃபிசம் என்றால் என்ன, தஸவுஃப் என்றால் என்ன என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்களோ, சஹாபாக்கள் சொன்னார்களோ, தாபிஊன்கள், தபவுத் தாபிஈன்கள், அஇம்மாக்கள் சொன்னார்களோ, அந்த சூஃபிசம், அந்த தஸவுஃப் இன்று இல்லாமல் போன காரணத்தினால் சூஃபியாக்கள் என்று யாரெல்லாம் தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டு சூஃபிசத்துக்கு மாற்றமான கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்திக் கொண்டு இருந்தார்களோ, அதனால் அந்த சூஃபிசம் பிழையானது. இது வல்ல சூஃபிசம். உண்மைதானே? இதுவா சூஃபிசம்? இன்று நான் சூஃபி என்று சொல்லிக்கொண்டு நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சூஃபிசத்திற்கு சம்பந்தம் உண்டா? தஸவுஃபா? சொல்லுகின்ற, பேசுகின்ற, எழுதுகின்ற தஸவுஃபுக்கும் எனக்கும், உங்களை விடுங்கள், உங்களிடம் இருந்தால் சந்தோஷம், என்னிடம் இருக்குகின்றதா என்று கேட்டால் இல்லை. துச்சமும் கிடையாது, அணுவிலவும் கிடையாது. வெறுமனே பேச்சு, வெறுமனே எழுத்து, வெறுமனே ஏமாற்று. அப்படி இருக்குகின்ற பொழுது என்னை பார்த்து இவர் என்ன சூஃபி என்று கேட்பதில் நியாயம் உண்டல்லவா? நியாயம் உண்டு. எனவே சகோதரர்களே, சூஃபிசம் என்பதற்கு நம்முடைய உலமாக்கள் சொல்கின்ற வரையறை என்ன? மாணவர்கள் இருக்குகின்றார்கள், உலமாக்கள் இருக்கின்றார்கள். இவர்களிடம் நஹுவுக்கு வரை இலக்கணம் என்ன என்று கேட்டால் சொல்லுவார்கள், பாடமாக்கி இருப்பார்கள். சர்வுக்கு என்ன வரை விலக்கணம் என்று கேட்டால் ஆடி ஆடி பாடமாக்கி இருப்பார்கள், மறந்து இருக்கலாம். இப்பொழுது நாங்கள் சூஃபிசத்துக்குரிய வரை விலக்கணம் என்ன? ஷேகுல் இஸ்லாம் என்று ஃபிக்ஹ் கலையில் போற்றப்படுகின்ற இமாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அத்தஸவ்வுஃபு இல்முன் تعرف به أحوال تزكية النفس وتصفية الأخلاق وتأمير الظاهر والباطن لنيل السعادة الأبدية. இதுதான் தஸவ்வுஃப். என்ன சொல்கிறார்கள்? தஸவ்வுஃப் என்பது, சூஃபிசம் என்பது, சூஃபி என்பது ஒரு வகையான அறிவு. அந்த அறிவினால் கிடைக்கப்படுகின்ற பிரயோஜனம் என்ன தெரியுமா? அஹ்வாலு தஸ்கியத்தின் நஃப்ஸ், நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவது. நஃப்ஸ் எதை கேட்குமோ அதை கொடுக்காமல் இருப்பது. ஆத்மா என்று சொல்லுவோமே, நஃப்ஸுக்கு முரணாக நஃப்ஸை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு கலை, ஒரு அறிவு ஞானத்துக்கு பெயர் சூஃபிசம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இது வயுஸக்கீஹும் வயஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா என்கின்ற வசனங்களின் அடிப்படையில் இந்த பேச்சு அவர்கள் ஆதாரப்படுத்தியிருப்பார்கள். அது சூரத்துல் ஜுமா 62வது வசனமாக அமைந்திருக்கும். சூஃபிகளின் தலைவர் சையீது தாயிஃபா என்று சொல்லுகின்ற ஒரு அறிஞர், அவர் சொல்லுவார், அத்தஸவ்வுஃபு இஸ்திமாலு குல்லி குலுகின் சனிஜின் வ தர்கு குல்லி குலுகின் தனிஜின். என்னென்ன நல் குணங்கள் இருக்குமோ, நற்குணம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அந்த நற்குணம் உடையவன் சூஃபி. நற்குணம் உடையவன், நற்பண்புள்ளவன். என்னென்ன நற்குணம் மட்டும் இருந்தால் போதாது, என்னென்ன கெட்ட குணம் இருக்க வேண்டுமோ அந்த கெட்ட குணங்கள் அவனிலிருந்து களையப்பட்டிருக்க வேண்டும். இது நம்மிடம் நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்கிறது.
பேசக்குள்ள நல்லவன், பேசி முடிஞ்சா கெட்டவன், முன்னால நல்லவன் பின்னால கெட்டவன், ரெண்டு முகம் என்று சொல்லுவோம் இல்லையா? எனக்கு என்னை பத்தி தெரியா உங்களுக்கு என்றெல்லாம் நாங்க அதை பெருமையா பேசிக்கொள்வோம். நான் ஏதோ சாந்தமா பேசிட்டு இருக்கிறதுனால நல்லவன் வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, எனக்கு இன்னொரு வடிவம் இருக்கு தெரியுமா என்றெல்லாம் அது வர நமக்கு அது பெருமை. இரண்டு குணம் என்று இருக்காது, இரண்டு நிலை என்று இருக்காது. முழுக்க நற்குணம், தீய குணம் என்று துர்க்குணம் என்று அங்கே அவர்களிடத்தில் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. துர்க்குணம் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. முழுக்க நற்குணம். இப்படி நற்குணம், இப்படி ஒரு நற்குணம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் அது சூஃபிசம். நற்குணத்தை வளர்த்தவர்கள் சூஃபிசம். அதனால் தான் சூஃபியாக்களால் இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது, நற்குணத்தால் பரவியது என்றும் பேசப்படுகிறது. இஸ்லாம் என்பது ஆயுதத்தினால், பலாத்காரத்தினால் இஸ்லாம் பரவியது கிடையாது. நற்குணத்தின் மூலமாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தின் மூலமாக, சஹாபாக்களுடைய நற்குணத்தின் மூலமாக, தாபிஊன்கள், தபவுத் தாபிஈன்களுடைய நற்குணங்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் பறந்தது. அதனால் சூஃபிகளால் இஸ்லாம் பறந்தது என்று சொல்கின்றோம். என்றால் அவர்கள் நற்குணமுடையவர்கள், நற்குணத்திற்காக பாடுபட்டவர்கள், நற்குணத்திற்காக உழைத்தவர்கள், நற்குணத்தையே தன்னுடைய வாழ்வியலாக கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பெயர் சூஃபித்துவம். அது சூஃபித்துவம். அப்படி தன்மை உள்ளவர்களுக்கு பெயர் சூஃபிகள் என்கின்ற கருத்தை எங்களுக்கு பெருமக்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். இறுதியாக 4 மதுஹபுடைய அஇம்மாக்கள் சொல்லித் தருகின்ற பொழுது சூஃபிசம் பற்றி அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றதை பார்க்கின்ற பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள். இவர் இமாம் ஷாஃபி நாயகம் அவர்கள் 150 ஹிஜ்ரி 150 பிறந்து 204 மரணித்தவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஹுப்பிப இலைய துன்யாக்கும் ஸலாஸ், உங்களுடைய உலகத்தில் 3 விஷயங்கள் எனக்கு மிக மிக விருப்பமானது. அதில் 3வது அல் இக்திதாஉ பி தரீகி அஹ்லி தஸவ்வுஃப், சூஃபிகள் சென்ற பாதையில் செல்வது என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், மன் தஃபக்கஹ வலம் யதஸவ்வஃப் ஃபகத் தஃபஸ்ஸக் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். ஃபிக்ஹ் இருக்குகிறது ஒருத்தரிடம், ஃபுகஹாக்களாக மார்க்க சட்ட வல்லுநர்களாக இருக்குகின்றார்கள், ஆனால் அவர்களிடம் சூஃபித்துவம் இல்லாமல் இருக்குகின்றது என்றால் அவர்கள் தீயவர்கள், அவர்கள் கெட்டவர்கள் என்ற செய்தியை சொல்லுவார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதுபோல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஹிஜ்ரி 164 பிறந்து 241 மறைந்த பெரும் கொண்ட ஒரு ஃபகீஹ், ஒரு முஹத்திஸ் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹம்பலி மத்ஹபுடைய இஸ்தாபகர். அவர் துவக்கத்தில் சூஃபிகளிடம் கிட்டவும் போய்விட வேண்டாம் என்று எச்சரிப்பார் தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு. சூஃபிகளா கிட்டவும் போயிடாத வாப்பா, உன்னை நான் எச்சரிக்குகின்றேன், ஆக மோசமானவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் அந்த காலத்திலேயே அந்த மாதிரி சீதைகள் இருந்திருக்கிறது. 160 ஹிஜ்ரி 160 என்றால் இன்றைக்கு 1444 என்று வச்சுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மதுஹபினுடைய இஸ்தாபகர், மிக பெருங்கொண்ட முஹத்திஸ், அவர் சொல்லுகிறார் தன்னுடைய மகனை பார்த்து, அப்துல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், மகனே சூஃபிகளிடம் உட்கார்ந்து விடாத வாப்பா, உன்னை இருக்கிறதையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க, உனக்கிட்ட இருக்கிறதையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியான சூஃபிகள் அன்றும் இருந்தார்கள். அதே நிலைப்பாடு உள்ள சூஃபிகள் இன்றும் இருக்குகின்றார்கள். அதனால் சூஃபித்துவம் சின்னாபின்னமாக்கப்படுகிறது, சூஃபித்துவம் சீரழிந்து போகிறது. சூஃபிகள் என்பவர்கள் ஒரு சாபக்கேடாக என்று மாறிவிட்டார்கள். பின்னர் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புரிதல் தடவை இப்படி காலம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் இன்னும் ஒரு அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த அபு ஹம்சா அல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கும் இடையில் சம்பந்தம், தொடர்பு ஏற்படும். அபு ஹம்சா அல் பக்தாதி என்கின்ற ஒரு அறிஞருக்கும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இடையில் தொடர்பு ஏற்பட்டு, தோழமை ஏற்பட்டு, நட்பு ஏற்பட்டு, அவரோடு பழகி அவரோடு நட்பு கொண்டு வருகின்ற பொழுது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலை மாறுகிறது, நிலை உயர்ந்து செல்கிறது. பின்னர் இந்த அபு ஹம்சா அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தொடர்பு கிடைத்ததற்கு பின்னர் தன்னுடைய மகனை பார்த்து இப்படி சொல்லுவார், யா வலதி அலைக பிமுஜாலசதி ஹாஉலாஇல் கௌம்,
இந்த சூஃபியாக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், இவர்களோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இவர்களோடு சேர்ந்து கூடி வாழுங்கள். இவர்கள் உங்களுடைய அறிவை மேம்படுத்துவார்கள். அவர்களிடம் உட்காருவதால் முறை சிந்தனை ஏற்படும், முறை பயம் ஏற்படும், முறை நற்சிந்தனை உண்டாகும், இல்மு அதிகரிக்கும், தக்வா அதிகரிக்கும். எனவே சூஃபிகளிடம் நீங்கள் குடிகொண்டு கொள்ளுங்கள், சூஃபியாக்களிடம் இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை இமாம்னா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த சூஃபியிடம் இருக்க வேண்டும், எந்த சூஃபியிடம் இருக்கக்கூடாது, அவர்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் அடையாளமாக சொல்வார்கள். இவர்களோடு நீங்கள் உட்காருகின்ற பொழுது இறை சிந்தனை அதிகரிக்கின்றதோ, மனித சமூகத்துடைய சீர்கேட்டில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்களோ, நாட்டிலே ஊரிலே ஏற்பட்டிருக்கின்ற பிளவுகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்க படுகின்றார்களோ, மார்க்கம் சம்பந்தப்பட்ட சரியான அறிவு யாரிடமிருந்து பெறப்படுகின்றதோ அவர்கள் சரியான சூஃபிகளாக இருப்பார்கள், அவர்கள் நற்குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த நாட்டிலே, இந்த ஊரிலே, சமூகத்துக்கு மத்தியிலே, இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுவை நாடுகின்றவர்களாக இருப்பார்கள், அல்லாஹுடைய ரசூலின் பக்கம் நாடுகின்றவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில் பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்துகின்றவர்களாக அவர்கள் இருக்க போவதில்லை போன்ற பல அற்புதமான செய்திகளை எல்லாம் சூஃபிகள் தஸவுஃப் என்பதற்கு எங்களுடைய பெருமக்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே இப்படியான சூஃபிகளாக, இப்படியான சூஃபித்துவம் உள்ளவர்களாக வாழ்வதற்கும் அவர்கள் அது போன்றவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கும் வல்லவன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அவ்வாறு நம்முடைய ஊரிலிருந்து சூஃபி என்ற பெயரோடு பிரிந்து சென்ற அந்த சகோதரருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தல் புரிவானாக. அவருடைய கபர்களை அல்லாஹு தஆலா மயமாக்குவானாக. மற்றும் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக, எங்களுடைய ஊருக்காக, இந்த பள்ளிவாசலுக்காக சேவையாற்றினார்களோ அவர்கள் எல்லோருடைய கபர்களை நீ ஒளிமயமாக்குவாயாக. இந்த கிராமத்திலிருந்து யாரெல்லாம் மரணித்தார்களோ, முஸ்லாத்துக்காகவும் பைத்துல் முகத்தஸுக்காகவும் ஏனைய புனித ஸ்தலங்களுடைய பணிக்காகவும் யாரெல்லாம் தங்களை மாய்த்துக் கொண்டு உயிர் நீத்து மரணிக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய குற்றம் குறைகளை மன்னித்து அவர்கள் எல்லோருடைய கபர்களையும் ஒளிமயமாக்குவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.